CAA சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 தமிழில் இதை குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாகவே a coin has two sides, அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த CAA பற்றின பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CAA பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியா ரெண்டு நாடாக உடையுது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்தியா. இதில் பாகிஸ்தான் அப்படிங்கிறது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரியாக இருக்குது. வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ இருக்க பாகிஸ்தான், அதுவே ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ இருக்க பங்களாதேஷ். இனிமேல் நான் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னால் இந்த வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறமா 1947 1965 வரையிலும் நிறைய மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடக்குது. அதாவது நிறைய பீப்புள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க. 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு அப்புறமா இந்த மைக்ரேஷன் அப்படின்றது ஸ்டாப் ஆகுது. 1971 பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், அதாவது அப்போ இருந்த வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது. அதை தான் நாம 1971 வார் அப்படின்னு சொல்றோம். இந்த போர்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி தனியா ஒரு நாடா ஃபார்ம் ஆகுது. அதுதான் இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ். நார்மலா பங்களாதேஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணுது. இந்த 1971 வாரப்போ நிறைய மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினர் உயிருக்கு பயந்து பங்களாதேஷ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்து நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், திரிபுரா இதுலலாம் தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போ இருந்து இப்போ வரையிலும் எப்பப்பெல்லாம் நம்ம பக்கத்து கண்ட்ரீஸ்ல இந்த ரிலீஜியஸ் ப்ராசிக்யூஷன், அதாவது சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைவாங்க. இந்த மைக்ரேஷனால இந்தியா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது. நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இப்படி அகதிகள் உள்ள வரதுனால தங்களோட பொருளாதார வாய்ப்புகள் பறிக்கப்படுறதாகவும் இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கதாகவும் நினைக்கிறாங்க. இன்னொரு சைட்ல இங்க உயிருக்கு பயந்து தஞ்சம் அடைந்த அகதிகளை ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்லயும் டிடென்ஷன் சென்டர்ஸ், அதாவது தடுப்பு மையங்களையும் தங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப சொல்லிக்க நாடும் இல்ல. இந்தியா அவங்கள இந்தியாவுடைய சிட்டிசனா ஏத்துக்கிறதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல முதல் விஷயம், இந்தியா ஒன்றும் பெரிய பணக்கார நாடெல்லாம் இல்ல. இந்தியாலேயே இன்னும் நிறைய பேர் ஏழைகளா இருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸே நிறைய பேர் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல அவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமில இது ஒரு பெரிய சுமையா ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்தியா நம்ம பக்கத்துல இருக்க 7 கண்ட்ரீஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணுது. அதுல நிறைய கண்ட்ரீஸ் ஸ்டேபிளா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல அகமதியாஸ் அப்படிங்கிற சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுறாங்க. இதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல ஹசாராஸ், மயான்மர்ல ரோஹிங்கியாஸ். இப்படி வர்றவங்க எல்லார்த்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ரிசோர்சஸ் அப்படிங்கிறது இந்தியா கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபியூச்சர்ல திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது இந்தியா தானே, நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்மள அகதிகளா வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாக நிறைய சான்சஸ் இருக்கு. மூணாவது விஷயம், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் இந்த அகதிகளை ஒரு கருவியா யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள தீவிரவாதிகளை ஊடுருவ வச்சு நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு நிறைய அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும். ஒரு பக்கம் நம்ம சிட்டிசன்ஸ், இன்னொரு பக்கம் அகதிகள். இந்த பேக்ட்ராப்ல தான் 2019 CAA கொண்டு வராங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால அதை அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போகுது. ஆனா ஃபைனலா 2023 அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ரூல்ஸை கொண்டு வராங்க. இந்த சட்டம் நம்ம பக்கத்து கண்ட்ரீஸான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்ல இருந்து டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்கு அகதிகளா வந்த 6 பிரிவை சேர்ந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமையை கொடுக்குது. இந்த 6 கம்யூனிட்டிஸ்மே பக்கத்து நாடுகள்ல துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க. நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் பிரச்சனையே. இந்த 6 கம்யூனிட்டிஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஹிந்துஸ் இருக்காங்க, சீக்கியர்கள் சீக்ஸ் இருக்காங்க, புத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, ஜெயினர்கள் இருக்காங்க, பார்சிஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆனா இதுல முஸ்லிம்ஸை இன்க்ளூட் பண்ணல. இந்த விஷயத்தை எதிர்த்து தான் 2019 இந்தியா முழுக்க நிறைய போராட்டங்கள் நடக்குது. சுப்ரீம் கோர்ட்ல இதை எதிர்த்து இதுவரையிலும் 200 பெட்டிஷன்ஸ்க்கு மேல ஃபைல் பண்ணிருக்காங்க. சரி, என்னென்ன காரணங்களுக்காக இதை அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இதுல முதல் விஷயம், எப்படி இந்த 6 கம்யூனிட்டிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்னால ரொம்ப துன்புறுத்தப்பட்டதா முஸ்லிம்ஸும் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படி வந்து தஞ்சம் அடைஞ்சவங்கள நீங்க இவங்க முஸ்லிம்ஸ், இவங்க மத்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பிரிச்சு பாக்குறது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
ரெண்டாவது விஷயம், நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே சம உரிமை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா சிஏஏல மதத்தை அடிப்படையா வச்சு 6 கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு முஸ்லிம்ஸை மட்டும் இதுல இருந்து விலக்கி வைக்கிறது சம உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. மதத்தை அடிப்படையா வச்சு துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு குடியுரிமை கொடுக்கறது தான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னா ஏன் இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருந்து வந்த சிறுபான்மையினருக்கு மட்டுமே இந்த உரிமையை கொடுக்குறீங்க? ஏன் இதே காரணத்தோட ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஈழத்தமிழர்களுக்கும் மயான்மர்ல இருந்து வந்த ரோஹிங்கியாஸ்க்கும் குடியுரிமையை கொடுக்கல? இந்த 3 நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்த அகதிகள் அந்த நாட்டுல ஒருவேளை ஒரு மெஜாரிட்டியா இருக்கலாம். அங்க அவங்க மதம் சார்ந்து எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு வந்தா நிறைய பொருளாதார வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க இந்தியாவுக்குள்ள அகதிகளா வந்திருக்கலாம். இவங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்கும்போது இந்தியால ஏற்கனவே கம்மியா இருக்க வளங்கள் மேல அதிகமான பர்டனை போடுறீங்க அப்படின்னு ஒரு சைடு ஆர்கியூ பண்றாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியால இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க விருப்பப்பட்ட மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற ஒரே காரணத்தினால மட்டுமே அவங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுறதுன்றது நம்ம நாட்டோட மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இப்ப வரையிலும் மதத்தை அடிப்படையா வச்சு யாருக்கும் குடியுரிமைன்றது கொடுக்கப்படல. நீங்க இந்திய குடிமகனா ஆகணும் அப்படின்னா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஒன்னா நீங்க இந்தியால பிறந்திருக்கணும், இல்ல இந்தியால குறிப்பிட்ட வருடங்கள் வாழ்ந்திருக்கணும், இல்ல உங்களோட அம்மாவோ அப்பாவோ இந்தியர்களா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களோட அடிப்படையில தான் இவ்வளவு வருஷங்களா குடியுரிமைன்றது கொடுக்கப்படுது. நார்மலா நீங்க இந்தியால 11 வருஷங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானை சேர்ந்த இசையமைப்பாளரான அத்னான் சமி. இவரு இந்திய குடிமகனாக ஆசைப்பட்டு 18 வருடங்கள் இந்தியால இருந்ததுக்கு அப்புறம் சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்றாரு. 2016ல இவருக்கு சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்கப்படுது. இந்த சூழ்நிலையில மதத்தை குடியுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு அடிப்படையா வைக்கிறது தேவையில்லைன்னும் அது நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இந்த சிஏஏ இந்திய மக்களுக்கிடையே நிறைய பாகுபாடுகளை உருவாக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியால நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா 11 வருடங்கள் இருந்தாலே போதும். ஆனா சிஏஏ இந்த 3 நாடுகளை சேர்ந்த முஸ்லிம்ஸ் அல்லாத மீதி இருக்க 6 பிரிவினர்கள் வெறும் 5 வருஷம் இந்தியால வாழ்ந்திருந்தாலே போதும் அவங்க சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லுது. அதனாலதான் இதை எதிர்க்கவங்க இதை ஒரு ஆன்டி முஸ்லிம்லான்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்சி இனத்தை சேர்ந்த மக்கள் பாகிஸ்தான்லயோ இல்ல ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல பங்களாதேஷ்லயோ துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க இந்தியால வெறும் 5 வருஷம் வாழ்ந்தாலே போதும் அவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஆனா இதே பார்சி இன மக்கள் ஈரான்ல துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க 11 வருஷம் இருந்தாதான் அவங்களுக்கு அந்த குடியுரிமை அப்படிங்கிறது கிடைக்குது. இங்க பாதிக்கப்படுறது ஒரே இனத்தை சேர்ந்த மக்களா இருந்தாலும் அவங்க எந்த நாட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்றதுல இந்தியா நிறைய பாகுபாடு காட்டுதுன்னு சொல்றாங்க. நீங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2014க்கு முன்னாடி இந்த 3 கண்ட்ரீஸ்ல இருந்ததுக்கான டாக்குமெண்ட்ஸையும் அதுக்கப்புறம் இந்தியால 5 வருஷம் இருந்ததுக்கான டாக்குமெண்ட்ஸையும் கவர்மெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா டாக்குமெண்ட்ஸே பிரச்சனை தான். நம்மளையே நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸை கரெக்டா வச்சிருக்க மாட்டோம், ஒரு சில டாக்குமெண்ட்ஸை தொலைச்சிருவோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வாழ்க்கையை எப்படிதான் ஓட்டுறது அப்படின்னு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய இந்த மக்கள் கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க் தான். கேரளா மாதிரியான மாநிலங்கள் சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நம்ம நாட்டுல நிறைய மதம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா நம்ம சொசைட்டில போலரைசேஷன் அதிகமாகும்னு சொல்றாங்க. இந்த போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா எல்லா மக்களுமே கூடி வாழக்கூடிய சொசைட்டியை 2ஆ உடைக்கிறது. அதாவது ஒரு சைடு ஃபுல்லா மெஜாரிட்டி பெரும்பான்மையினரும் இன்னொரு சைடு ஃபுல்லா மைனாரிட்டி இருப்பாங்க. காலங்கள் போக போக இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டியை டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல இந்த 2 பேர்த்துக்குள்ளேயுமே பகை உணர்வு அதிகமாகி சொசைட்டியே 2ஆ நிற்கும். இந்தியாவில் இருக்க அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது பிஜேபியோட ஓட்டு வங்கிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா 6 கம்யூனிட்டிஸ் அதாவது ஹிந்துஸ், சீக்ஸ், பார்சிஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க குடியுரிமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா முஸ்லிம் கம்யூனிட்டி மட்டுமே தனியா இருக்கும். இதனால பெரிய ஸ்கேல்ல இந்த போலரைசேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இதை பிஜேபியோட அரசியல் யுக்தின்னு சொல்றாங்க. மத்துவாஸ், ராஜ்பன்சிஸ், நாமசூத்ராஸ் இவங்க 3 பேருமே பங்களாதேஷ்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அகதிகளா வந்தவங்க. இவங்க எல்லாருமே ஹிந்துஸ். இப்ப இவங்க எல்லாருமே வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்காங்க. இதுல மத்துவாஸ் மட்டுமே வெஸ்ட் பெங்காலோட மொத்த மக்கள் தொகையில 15% வராங்க. இப்போ இந்த மத்துவாஸ்க்கு குடியுரிமை கொடுக்கறது மூலமா
பிஜேபினால வெஸ்ட் பெங்கால்ல 70 சீட் வரையிலும் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த சிஏஏவோட இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா என்ஆர்சி, அதாவது நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ். 2003ல இந்தியன் கவர்மெண்ட் இந்த குடியுரிமை சட்டம் தொடர்பா ஒரு சில ரூல்ஸை எடுத்துட்டு வராங்க. அந்த ரூல்ஸ்க்கு கீழே நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதாவது என்பிஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணணும். இதை ஒரு லிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல இந்தியாவில் கடைசி 6 மாதங்களா வாழ்ந்தவங்க, அதாவது இன்னைக்கு என்பிஆர் டேட்டா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு இருந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கணும், இல்ல அடுத்த 6 மாசத்துக்கு இந்தியாவில் இருக்க போறவங்களா இருக்கணும். இதுல குடிமகன்கள் மட்டும் இல்லாம நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஒரு ஃபாரினரா கூட இருக்கலாம். இந்த லிஸ்ட்டை எடுக்கும்போது உங்ககிட்ட ஒரு சில டேட்டாஸா கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்களோட அப்பா அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்களுடைய மதம் என்ன அப்படின்ற அடிப்படையில ஒரு சில டேட்டாஸா கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டா 2010ல தான் சென்சஸ் கலெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2015ல இதை ஃபர்தரா அப்டேட் பண்றாங்க. 2003 ரூல்ஸ் இந்த என்பிஆர்ல கலெக்ட் பண்ண டேட்டாவை பேஸா வச்சுக்கிட்டு என்ஆர்சி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்க சொல்லுது. என்ஆர்சி அப்படின்னா என்னன்னா நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் சிட்டிசன்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல என்பிஆர் மாதிரி இல்லாம இந்தியாவோட குடிமகன்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒருவேளை உங்க பேர் அந்த லிஸ்ட்ல வரலன்னா, ஆனா இந்தியால நீங்க பல வருடங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற சூழ்நிலையில நீங்க பல வருடங்களா இந்தியாவில இருந்ததுக்கான ப்ரூஃப்ஸை கவர்மெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணணும். இது ஒரு ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட்டா இருக்கலாம், இல்ல உங்க பர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம், இல்லனா ஒரு டிரைவிங் லைசன்ஸா கூட இருக்கலாம். ஒருவேளை உங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா உங்ககிட்ட இருந்து குடியுரிமை அப்படின்றது நிச்சயமா பறிக்கப்படும். ஆனா இந்தியால ஒரு மாநிலத்தை தவிர இதுவரையிலும் வேற எங்கேயுமே இது நடைமுறைப்படுத்தப்படல. அந்த மாநிலம் தான் அஸ்ஸாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1971 வார் டைம்ல நிறைய பங்களாதேசிஸ் அஸ்ஸாம், திரிபுரா அப்படின்னு சொல்லி நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. ஒரு சிலர் காலப்போக்கில் பங்களாதேஷ்க்கு திரும்பி போனா கூட ஒரு சிலர் இன்னுமே அஸ்ஸாம்ல தான் இருக்காங்க. இதனால அஸ்ஸாமை சேர்ந்த பூர்வக்குடிகள் தங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் பொருளாதார வாய்ப்புகளுக்கும் நிறைய அச்சுறுத்தல்கள் ஏற்படுறதா சொல்லி போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து 1985ல மத்திய அரசு, அஸ்ஸாமோட மாநில அரசு, அந்த அஸ்ஸாமோட ஒரு சில பிரிவினர்களுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதை தான் அஸ்ஸாம் அக்கார்ட்ஸ்னு சொல்றோம். மார்ச் 24, 1971க்கு அப்புறமா பங்களாதேஷ்ல இருந்து அஸ்ஸாம்குள்ள வந்த எல்லா பங்களாதேஷை சேர்ந்த மக்களையும் திருப்பி அங்கேயே அனுப்பணும் அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தம். ஆனா இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா அஸ்ஸாமுக்கு வந்த இந்த பங்களாதேஷை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் அஸ்ஸாம்லயே நிலம் வாங்கியிருக்காங்க, அங்கேயே வீடு கட்டி அங்கேயே கிட்டத்தட்ட 50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்களோட குழந்தைகள் கூட இந்தியாவில தான் காலங்காலமா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால யார் உண்மையான அஸ்ஸாம் மக்கள், யார் வெளியிலிருந்து வந்தவங்கன்றத வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் என்ஆர்சி கொண்டு வரப்படுது. இந்த என்ஆர்சி மூலமா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அஸ்ஸாமை சேர்ந்தவங்க இல்லைன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த 20 லட்சம் பேருமே முஸ்லிம்ஸான்னு கேட்டா இல்ல, இதுல நிறைய ஹிந்துஸும் இருக்காங்க. ஆனா 2019ல வந்த சிஏஏ படி பங்களாதேஷ்ல இருந்து வந்த நான் முஸ்லிம்ஸ், அதாவது முஸ்லிம்ஸ் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சிஏஏ அஸ்ஸாம் அக்கார்டுக்கு எதிர்மறையா இருக்குன்னு அஸ்ஸாம் பீப்புள் நினைக்கிறாங்க. அஸ்ஸாம் அக்கார்ட் படி ஒருத்தன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் பங்களாதேசி அப்படின்னாலே அவனை வெளியனுப்பணும். ஆனா சிஏஏ பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஹிந்துஸ்க்கு குடியுரிமை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிற விதமா அமையுது. இதை எதிர்த்து தான் அஸ்ஸாம் முழுக்க போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பெங்காலி ஹிந்துஸ்க்கு அஸ்ஸாம்ல குடியுரிமை கொடுக்கறது மூலமா பிஜேபி அவங்களோட ஓட்டு வங்கிய அதிகப்படுத்திக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்போ சிஏஏவோட பாசிட்டிவ் சைட் பத்தி பார்க்கலாம். இதோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிஏஏ யாருக்கும் எந்த பாரபட்சமுமே பார்க்கல. இந்த சிஏஏல எந்த ஒரு இடத்துலயுமே முஸ்லிம்ஸோட குடியுரிமை மறுக்கப்படல. முஸ்லிம்ஸ் இன்னமுமே நார்மல் ப்ராசஸ் மூலமா அவங்களோட குடியுரிமையை வாங்கிக்க முடியும். அதாவது 11 வருஷம் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாலே அவங்களால சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த சிஏஏ முழுக்க மனிதநேய அடிப்படையில கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இன்னைக்கு இந்த டிடென்ஷன் சென்டர், அதாவது தடுப்பு மையங்கள்ல அடைக்கப்பட்டிருக்கிற அகதிகளுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுடைய இந்த மோசமான நிலைமைய பல பேரும் மிஸ்யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது மூலமா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்னு சொல்றாங்க. இந்த நாட்டுடைய ஒரு சில பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கருதி தான் நாங்க முஸ்லிம்ஸை இதுல சேர்க்கல. இந்த நாட்டுக்கு அகதிகளா வந்த ரோஹிங்கியாஸ்ல ஒரு சிலர் ட்ரக் டிராபிகிங், அதாவது போதைப் பொருள் கடத்துறாங்க. இந்த அகதிகளை எதிரி நாடுகள் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் வேணும்னே பங்களாதேஷ்ல இருந்து ஒரு சில முஸ்லிம்ஸை கூட்டிட்டு வந்து வெஸ்ட் பெங்கால்ல வச்சிருக்கிறதாகவும்
அவங்கள இந்திய குடிமகன்களா காமிக்கிறதுக்காக நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதாவும் இதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க்கே வேலை செய்யறதாவும் சொல்றாங்க. இது அந்த மாநிலங்கள்ல இருக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஓட்டு வங்கியை சேகரிச்சு கொடுக்குது. இதனாலதான் மம்தா பானர்ஜி போன்ற ஆட்கள் சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ண எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பிஜேபி கிளைம் பண்றாங்க. 1947 இருந்து 1950 வரையிலும் நம்மளுடைய அரசியலமைப்பு சபை, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அந்த டிஸ்கஷன்ஸ்ல பாகிஸ்தான்ல இருந்து பல ஹிந்துக்களால இந்தியாவுக்கு வர முடியல. நாம அந்த ஹிந்துக்களுக்கு எப்படியாவது உதவியே ஆகணும்னு இங்க இருக்க தலைவர்கள் நினைச்சாங்க. அந்த ஆசையை நிறைவேற்ற விதமா தான் இந்த சிஏஏ அமைஞ்சிருக்குன்னு இதோட சப்போர்ட்டர் சொல்றாங்க. இந்த சிஏஏவோட இன்னொரு பிரச்சனையான என்ஆர்சியை அஸ்ஸாம்ல மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம், வேற எந்த ஸ்டேட்லயும் அதை கொண்டு வரதுக்கான ஐடியா இல்லைன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா ஒரு இன்டர்வியூல முஸ்லிம்ஸ்க்காக தான் பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு 2 நாடுகள் உருவாச்சு. அப்படி இருக்கும்போது நாம முஸ்லிம்ஸ் அல்லாதவர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமை. 1951ல பாகிஸ்தானோட மொத்த மக்கள் தொகையில இந்துக்கள் மட்டுமே 23% இருந்தாங்க. ஆனா இப்போ 3.7% மட்டும்தான் இருக்காங்க. இதே மாதிரி பங்களாதேஷ்ல 1951ல 22% இருந்த இந்துக்களோட மக்கள் தொகை இப்போ வெறும் 10% ஆயிருக்கு. ஆப்கானிஸ்தான்ல 1992ல 2 லட்சம் சீக்கியர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ வெறும் 500 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாருக்கும் சொல்ற மாதிரி அவங்களுடைய மத நம்பிக்கைகளை ஃபாலோ பண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இல்லையா? முஸ்லிம் அகதிகளை காப்பாத்த உலகத்துல நிறைய முஸ்லிம் நாடுகள் இருக்கு. ஆனா பிற மதத்தினரை காப்பாத்த இந்தியா மாதிரி ஒரு சில நாடுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு சிஏஏ பத்தின பேசிக் ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.